ஹலோ பேச்சுலர்ஸ், டுடே வில் மேக் சமோசா. எனக்கு சமோசா ரொம்ப பிடிக்கும். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம ஒரு 4-5 பேராக இருந்தீங்கன்னா மைதா மாவு 1.5 கப்பாக எடுத்துக்கோங்க. நான் மட்டும் இருக்கனால நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சால்ட்டு, அதோட வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைங்கலாம். அப்போ இல்லைனா ரொம்ப தண்ணியாக விடும், ரொம்ப கட்டி ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பிசைஞ்சிக்கிட்டு நம்ம வீட்டிலலாம் நார்மல் கோதுமை மாவு செய்வோம்ல, அதே மாதிரி தான். அப்புறம் 30 மினிட்ஸ் போல் இதை எடுத்து உரமாக வச்சிட வேண்டியதாக, கொஞ்சம் சாஃப்ட் ஆகிறதுக்கு வரைக்கும். இதுக்கு நடுவில் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டஃபிங்க்கு என்னென்னா, நான் ஆனியனும் சில்லியும் மட்டும் எடுத்திருக்கேன். நம்மக்கிட்ட பட்டாணி இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஆனியன் சில்லி எடுத்துக்கிறேன். ஆனியன் வந்து கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிக்கிட்டு, சில்லியும் சில்லி, கொரியாண்டர், கறி லீஃப்லாம் ஸ்மால் பீஸாக கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ 30 மினிட்ஸ் ஆகியிருக்கும். நம்ம போய்ட்டு அந்த மாவு வந்து நம்ம வீட்டிலலாம் சப்பாத்தி தேய்ப்போம்ல, அதே மாதிரி தான். ஆனால் இன்னும் ரொம்ப ஹார்டாக தேய்க்காமல், அதாவது மொத்தமாக தேய்க்காமல் ரொம்ப தின் ஷீட்டாக தேய்க்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சமோசா ஷீட் நல்லா வரும். நல்லா தின்னாக தேய்ச்சிட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் கொஞ்சம் சூடானே இந்த ஷீட்டை ஒரு 2 மினிட்ஸ் இப்படியும் அப்படியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த அன்ஈவனாக இருக்க பேஜெல்லாம் கட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சமோசா ஷீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கட் பண்ணதெல்லாம் வந்து நம்ம வந்து தூக்கி போட வேணாம், இதுவும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக எடுத்து கட் பண்ணால் நம்ம ஷீட்டெல்லாம் எடுத்து உரமாக வச்சுட்டோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணலாம். ஆனியன்லாம் போட்டு இதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக ஃப்ரை பண்ணால் போதும். இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கரம் மசாலா சேருங்க, அது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்மக்கிட்ட சிக்கன் மசாலா பவுடர்னாலும் அதுவும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அது இல்லாதனால நார்மலாக தனி மிளகாத்தூள் எல்லாம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக மைல்டாக கொஞ்சம் எல்லாம் ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து சமோசா ஷீட் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நானே ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி இது வந்து பேஸ்ட்லாம் இல்லை, கம்மெலாம் இல்லை. நான் வந்து மைதா மாவு கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அது வந்து ஷீட் வந்து விரிஞ்சிடாமல் இருக்குது. இப்போ எண்ணெயில் போகாமல் விரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து ஒட்டுறோம். இந்த மாதிரி ஒரு முக்கோண ஷேப்பில் கொண்டு வந்துட்டு நம்ம ஸ்டஃபிங்லாம் அந்த நடுவில் வைக்கணும். இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சுட்டு இதுலேயே கொஞ்சம் மைதா மாவு நல்லா இது ஒட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே இதேமாரி தான் எல்லாமே ஒன்றா நான் இன்னொன்று பண்ணி காட்டுறேன் நான். ஆனால் எனக்கே பயமாக இருக்குது, எல்லாம் ஃபுல்லாக மைதா இப்படி ஒட்டுதே, அப்புறம் ஸ்டொமக்கில் எப்படி ஒட்டும். இருந்தாலும் ஒரு ஆசைக்காக நம்ம வெளியிலலாம் இனிமேல் வாங்கி சாப்பிடாம நம்மளே இனிமேல் செஞ்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு. அதே ஈஸியாக 1 டைம் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நர்வஸாக பயமாக இருந்துச்சு. செகண்ட் டைம் பண்ணும்போதெல்லாம் ஈஸியாக வந்துருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டடா! இதே மாதிரி எல்லாத்தையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி இந்த வேஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதெல்லாம் கூட நான் பொரித்து எடுத்துக்கிட்டேன். இதெல்லாம் பொரித்து ஸ்டஃபிங்ஸ்குள்ளே தான் சேர்த்து வந்துருக்கலாம், நான் மறந்துட்டேன். நீங்கள் ஸ்டஃபிங்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோ, இது கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நான் பொரித்து எடுத்துகிட்டேன். அடுத்து நம்ம சமோசாவை போட்டு பார்க்க வேண்டியதுதான். நான் கூட ரொம்ப வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். ஏன்னா நானே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன், நானே செஞ்சு. எனக்கு என்ன பூரி பொங்கல் அந்த மாதிரியான மாதிரி எனக்கு ஃபீலு. ஆனால் வந்து நல்லா தான் இருக்குது, ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கேஸை, அப்போ தான் கொஞ்சம் கருகாமல் இருக்கும். நம்மளோட சமோசா ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா.